காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னை வழிநடத்தி செல்லுகிறவர் யார்? என்னுடைய கரத்தை பிடித்து கொள்கிறவர் யார்? என்னுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறதே, என்னுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படாமல் இருக்கிறதே, நான் என்ன செய்வேன்? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், தேவனோடு நடக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறதே என்று தேவ சமூகத்தில் காத்து அழுது கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம், நான் உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக நடந்து போவேன், நீ என் பாதச்சுவடை பார்த்து நடந்து வா, நீ மேன்மை அடைவாய் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ளுகிறார்கள். நீ இப்படி போக வேண்டும், இந்த வழியில் நீ உட்காரக்கூடாது, இந்த வழியில் நீ போகக்கூடாது, இந்த வழியில் நீ நிற்கக்கூடாது, இப்படியெல்லாம் மனிதர்கள் சொல்லுவதை கேட்டு நடக்கிற அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆலோசனை தந்து நான் உனக்கு போதித்து உன்னை நான் வழி நடத்துவேன். ஆண்டவருடைய கரத்துக்குள் நாம் அமர்ந்து கொடுப்போமேயானால் ஆண்டவர் நம்மை அழகாய் வழி நடத்தி செல்வார். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான பாடுகளும் வராதபடிக்கு ஆவியானவர் நம்மளை அழகாய் வழி நடத்தக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. நீ ஆண்டவரை நம்பி நீ ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கும் போதே உன்னுடைய காரியத்தை நான் ஜெயமாய் நடத்துவேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த தெய்வம் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரை வழியாய் வழிநடத்தி ஆண்டவர் 40 வருஷம் அவர்களை கரவலாடுகளை வழிநடத்துவது போல அமைதியாய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களை வழிநடத்தி பரம கானானுக்குள் கொண்டு போய் விட்டாரேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சத்துருக்கள் உன்னை எதிரிட்டு வராமல், சத்துருக்கள் உன்னை பின்தொடர்ந்து வராதபடிக்கு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன். மேக ஸ்தம்பம் போல, அக்னி ஸ்தம்பம் போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் மேலே என் கரத்தின் நிழல் இருக்கும், அந்த நிழல் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஏது சத்துருவும் உன்னை தொடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உன்மேல் வைக்கப்படும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக பிள்ளைகள் வழிமாறி போய் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள் பொல்லாங்கனுடைய கரத்துக்குள் அகப்பட்டு கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், பாதை உனக்கு முன்பாக அநேகம் வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தெரிவு செய்யக்கூடிய ஞானத்தை நீ ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அதைத்தான் மோசே கேட்டான். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போனால் மாத்திரமே நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருவேன். என் சுயபலத்தாலோ என்னுடைய பராக்கிரமத்தாலோ
பராக்கிரமத்தாலோ நான் செய்ய மாட்டேன். ஏன்னா என்னை விழுங்குவதற்கு சத்ருவானவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். சத்ருவானவன் என்னை போரிட்டு கொல்வதற்கு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் நீர் என்னோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் நான் இந்த ஜனங்களை வழி நடத்துவேன். நீர் எப்போ ஓகே சொல்கிறீரோ அப்பொழுதுதான் இந்த ஜனம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், மகனே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்பா. நான் உனக்கு முன்பாக நடந்து போவேன். நீ என் பாத சுவடை பார்த்து நடந்து வந்தா போதும். நான் கூட்டி கொண்டு போகக்கூடிய பாதையில் நீ நடந்து வந்தா போதும். நீ இடறி விழமாட்ட. சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அந்த கானானுக்குள், பாலும் தேனும் ஓடக்கூடிய கானானுக்குள் நீ கடந்து போவாய் என்று வாக்கு கொடுத்த தகப்பன் அப்படியே இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தி கானானுக்குள் பிரவேசிக்க வைத்தாரேயானால் இன்றைக்கு உங்களை பார்த்தாண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. பல இடையூறுகள், இடைஞ்சல்கள், விழுந்து விழுந்து எழும்பக்கூடிய அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்கள் கரத்தை கர்த்தர் கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என் கரத்தை பிடிங்கப்பா. நான் உன் கரத்தை பிடிச்சா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுட்டு ஓடிடுவேன். சத்ருவானவன் என்னை இழுத்து கொண்டு போயிடுவான். நீங்கள் பிடிச்சிங்கன்னா சத்ருவானவன் என்னை தொட முடியாதே. சத்ருவானவன் என் கரத்தை பிடிக்க முடியாதே. அந்த கரத்தில் பலனுள்ள உம்முடைய கரம் வைக்கப்படும் போது ஏது சத்ருவும் தொட முடியாதபடிக்கு ஒரு வேலி அடைப்பு உண்டாகுமே. நீர் என் கரத்தை பிடித்து வழி நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க போறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், மகனே, மகளே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ என்னோடு கூட இருக்கிறதுனால, நீ என் பாதபடியில் அமர்ந்து கொடுக்கிறதுனால, நீ என்னோடு கூட உறவாடுகிறதுனால, நீ என்னோடு கூட பேசுகிறதுனால நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை வழி நடத்துவேன். நான் அந்த கானானுக்குள் உன்னை பிரவேசிக்க வைப்பேன். நான் உன்னோய் ஒருபோதும் விட்டு கொடுக்கக்கூடிய தகப்பன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏது விஷயத்தில் உங்களை வழிமறைக்கிறதற்கு சத்ருவானவன் வந்தானோ அந்த விஷயத்தை நான் உனக்காக நின்று யுத்தம் பண்ணி அந்த காரியத்தில் ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தருடைய சமூகம் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே. நீர் கூட இருங்கப்பா. நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் அவர்களை திட்டப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மனுஷனை நம்பி ஓடாதபடிக்கு தேவனை நம்பி ஓடுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.